அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய துணை ஜனாதிபதி. ஒரு அற்புதமான மனிதர். நான் பழகியதில் ஒரு எளிமையான, நேர்மையான, ஒரு நல்ல மனிதர், எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப ஒரு தேசியவாதி, ஒரு பற்றாளர், சொந்தமாக ஒரு நிறுவனத்தை நடத்தினார். 1832 ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்த வேலை போச்சு. 1833 ஒரு லா ஃபார்ம் ஆரம்பிச்சார், ஃபெயில் ஆயிட்டார். 1838 இலினாய்ஸ் ஸ்டேட், யூஎஸ்னுடைய 50 மாநிலத்தில் இலினாய்ஸ் மாநிலத்தினுடைய ஸ்டேட் ஹவுஸ் ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு போட்டி போட்டார், தோத்துட்டார். 1843 காங்கிரஸ் போறதுக்கு ட்ரை பண்ணாரு, நம்ம ஊர்ல எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல. 1848 5 ஆண்டுகள் கழிச்சு ட்ரை பண்றாரு, மறுபடியும் கிடைக்கல. 1849 எதுவுமே கிடைக்கல, அரசாங்கத்தில் போய் லேண்ட் ஆஃபீஸரா சேரலாமான்னு போறாரு, அதுவும் கிடைக்கல. 1854 நம்ம ஊர் எம்பி எலெக்ஷன் மாதிரி செனட் எலெக்ஷன் நிற்கிறார், அதுலேயும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். 1856 துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டிடுறார் அமெரிக்காவில், அதிலும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். 1858 எது வேண்டாம், மறுபடியும் செனட் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனுக்கு வர்றாரு, அதிலும் தோற்கடிக்கப்படுகின்றார். அந்த மனுஷன் ஜெயிச்ச ஒரே ஒரு எலெக்ஷன் 1860 அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, ஒரே ஒரு எலெக்ஷன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி மட்டும்தான் ஜெயிச்சார். அவருடைய பெயர் அப்ரஹாம் லிங்கன். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் கொடுத்து என்னுடைய பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். காரணம், அந்த பருவத்தில் இருக்கிறீங்க. யூ ஆர் an age where you can make a change. அந்த சேஞ்சுங்கிறது லாஸ்டிங் சேஞ்சாக உங்களை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய வயசில் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க மாணவ செல்வங்க. நீங்கள் உதாரணத்திற்கு இன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிறீங்க, ஒருத்தர் ஓடிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2000 வச்சுக்கலாங்க, 20 வருஷம் பின்னாடி போயிடலாம். அதை ஓடிட்டு போகிறவர் நிறுத்தி, அண்ணே என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அவர் சொல்கிறார், தம்பி நான் சின்ன ஆள் தான், இப்போ ஒரு 4-5 கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் திரும்ப ஒருத்த கேட்குறீங்க, என்னென்ன கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க? தம்பி பிரெயினில் சிப்பு வைக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் அப்படிம்பார். நீங்கள் அப்பே பார்ப்பீங்க, என்ன பைத்தியக்காரனாக இருப்பான்னு இருக்குது, காலங்காத்தால் நம்ம கண் முன்னாடி மாட்டியிருக்காருன்னு. சரி இருந்தும் பேசுவேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் எல்லாமே டிரைவர்லெஸ் கார் தங்கச்சி, எல்லாருமே டிரைவர்லெஸ் கார் தான் நம்ம உலகத்தில் இப்போ இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஓட்டணும், அந்த கம்பெனி ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணி வைங்க, கண்டிப்பாக அவங்க ட்ரேட்மார்க் பைத்தியக்காரன் தான். ஏன்னா 2 விஷயத்த சொல்கிறார். அதோடு நிற்கல, மறுபடியும் இன்னும் ஒரு படி முன்னாடி போகிறார். இல்லை இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு எல்லா பக்கம் சோலார் அப்படிங்கிறது அடிப்படையாக கொண்டு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியினுடைய கன்சம்ஷன் பேட்டர்னையே மாற்ற போகிறாங்கிறார். அப்பவும் பார்க்குறீங்க, என்னடா அவன் முழு பைத்தியக்காரனாக இருப்பான்ட்டு தொடர்ந்து பேசிட்டே இருக்கான். அப்புறம் மறுபடியும் இன்னும் அதோட நேரத்தில் இன்னும் ஒரு படி முன்னாடி போகிறார். ரீயூசபிள் ஸ்பேஸ் வெஹிக்கிள் மேலே லான்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். அதாவது கீழிருந்து மேலே செல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள், அது போய் சேட்டலைட்டில் ஆர்பிட்டை விட்டுட்டு மறுபடியும் கீழே வந்து அதை நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறார். அப்போ முடிவு பண்ணிடுறீங்க, ஓ அவன் கன்ஃபார்மாக அவன் பைத்தியக்காரன் தான் அப்படின்னு. அடுத்து இன்னும் ஒரு படி போகிறாரு, இல்லை நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனமும் ஒன்று ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறேன். 2000 ஆண்டு இந்த மாதிரி ஒரு மனுஷங்க முன்னாடி சொல்கிறாருன்னா, அவருக்கு இந்த உலகம் பைத்தியக்காரன் என்கின்ற முத்திரையை குத்தி இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அதே மனிதனை திரும்பி பார்த்தீங்கன்னா, எலன் மஸ்க் என்கின்ற பெயர், நியூரோ லேப் என்கின்ற ஒரு பெரிய கம்பெனி இன்னைக்கு பிரெயின்குள்ளே சிப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டு கண்ட்ரோல் யர் பிரெயின் வேவ்ஸ், அது ஒரு நிறுவனம். XAI என்கின்ற பெயரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓப்பன் ஏஐ அவர் தான் ஆரம்பித்தார். டெஸ்லா கம்பெனி நடத்துகிறாரு, ஸ்பேஸ் எக்ஸ் என்கின்ற நிறுவனத்தை நடத்துகிறார். எதற்காக அதை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னாங்க, ஒரு ஐடியா எப்பொழுதுமே நீங்கள் சொல்லும் பொழுது அஹெட் ஆஃப் டைம் இருக்கும் பொழுது உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகளை உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்கள்கிட்ட அந்த ஐடியா உள்ளே இருக்கும், நான் செய்யலான்னு இருக்கேன், ஆனால் இன்னைக்கு அது பொருந்தாமல் இருக்கலாம், இன்னைக்கு சமுதாயத்திற்கு அது சூட் ஆகாமல் இருக்கலாம். அதனால் எப்பவுமே நான் வச்சுக்கங்க, மக்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அந்த ஐடியாவை அந்த நேரத்தில் வரும்பொழுது மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, அதை நோக்கி மக்களை நடத்தி கொண்டு செல்வது உங்களுடைய கடமை. எதற்காக அதை சொல்கிறேன்னாங்க, உங்கள் முன்னாடி ரொம்ப சேஃபான ஃபீல்டு நிறையா இருக்குது. இன்ஜினியரிங் இஸ் எ வெரி சேஃப் ஃபீல்டு. வருஷத்துக்கு லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸை உருவாக்குறோம், தே பாஸ் அவுட், இட்ஸ் ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு பொறியாளர்கள் வேணும், டாக்டர்ஸும் வேணும். ஐநா சபை சொல்லக்கூடிய டாக்டருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கேப்பே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் இருக்குது. டாக்டர்ஸும் வேணும், மேடையில் இருக்கக்கூடிய ஜெம் பழனிவேல் ஐயா மாதிரி பல டாக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் நமக்கு வேணும். அதே போல் ஆர்ட்ஸ் கல்லூரி நான் போகிறேன், நான் படிக்கிறேன், பிஎஸ்சி பிஏ எல்லாம் படிக்கிறேன், அதுவும் வேண்டும். ஆனால் உள்ள ஏதோ ஒன்று இருக்கும். அட் த ஏஜ் ஆஃப் 18, 19, 19, 18 வயசில் நான் இதை செய்யணும், நான் ஒரு சினிமா துறைக்கு போகணும் இருக்கலாம், நான் ஒரு பெரிய எழுத்தாளராக வரலாம் இருக்கலாம், நான் ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரலாம் இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இப்போவே எலன் மஸ்கனுடைய ஆப்டிமஸ் கம்பெனி புதுசாக இன்னொரு கம்பெனியும் போயிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா வீட்டில் ரோபோ. சமீபத்தில் யூஎஸ் போகும்போது அந்த ஆப்டிமஸை பார்த்தாங்க, எல்லா வேலையும் அதே செய்யுது. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து பல வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா காஃபி டீ வந்து ஆப்டிமஸ் ரோபோ தான் கொடுக்க போகுது. இன்றைக்கி பைத்தியகாரத்தனமாக இருக்குது,
இன்னும் 5-10 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது அப்பா 7வது கம்பெனி சாதிச்சிட்டாருப்பான்னு நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இன்னைக்கு உங்களுக்குள்ள அது போன்ற ஒரு யோசனை இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை தைரியமாக நீங்கள் முன்னெடுங்க அப்படின்னு சொல்கிறது என்னுடைய கடமையாக இந்த நேரத்தில் நான் கருதுறேன். அதை நீங்கள் பர்சியூ பண்ணுங்க, அது மேலே பேஷனேட்டாக இருங்க, ஒரு காதலோடு இருங்க, அந்த ஐடியாவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போங்க. அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே முதல் தலைமுறை பட்டதாரிகள். அப்பா அம்மாலாம் விவசாயம் பண்ணி உங்களை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆட்டை விற்று காட்டை விற்று மாட்டை விற்று இன்றைக்கி நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, நிறைய பேர் அடுத்த கல்லூரிகளுக்கு போக போகிறீங்க. அதனால் நீங்கள் ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருக்க ஆழமாக இருக்குன்னா அது அவ்வளவு ஈஸியாக நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு ஒரு சேஃபான ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் போகாதீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி உங்களோட பேஷனை நோக்கி நீங்கள் போகணும். அப்படிங்கிறது மேடையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேடையில் முன்புறத்தில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பிகாஸ் தே ஃபாலோட் அ பேஷன். அந்த பேஷனை விடாபடியாக பிடிச்சாங்க. இவங்க எல்லாருமே சக்ஸஸ் இன்னைக்கு பார்க்குறீங்க, எல்லாமே நிறைய ஃபெயிலியருங்க. அவங்கெல்லாம் நிறைய இடத்துல தோற்று போய் ஜெயிச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தரை கொண்டு வந்து வெற்றி மட்டும்தான் எனக்குன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க, யாருமே கிடையாது. நான் ஒருத்தரை பற்றி படிக்கிறேன் பாருங்க. 1832 ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்த வேலை போச்சு. 1833 ஒரு லா ஃபார்ம் ஆரம்பிச்சார், ஃபெயில் ஆயிட்டார். 1838 இலினாய்ஸ் ஸ்டேட், யுஎஸ்னுடைய 50 மாநிலத்தில் இலினாய்ஸ் மாநிலத்தினுடைய ஸ்டேட் ஹவுஸ் ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு போட்டி போட்டார், தோத்துட்டார். 1843 காங்கிரஸ் போறதுக்கு ட்ரை பண்ணாரு, நம்ம ஊரில் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல. 1848 5 ஆண்டுகள் கழிச்சு ட்ரை பண்றாரு, மறுபடியும் கிடைக்கல. 1849 எதுவுமே கிடைக்கல, அரசாங்கத்தில் போய் லேண்ட் ஆஃபீஸரா சேரலாமான்னு போறாரு, அதுவும் கிடைக்கல. 1854 நம்ம ஊர் எம்பி எலெக்ஷன் மாதிரி செனட் எலெக்ஷன் நிற்கிறார், அதுலேயும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். 1856 துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிறார் அமெரிக்காவில், அதிலும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். 1858 எது வேண்டாம் மறுபடியும் செனட் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனுக்கு வர்றாரு, அதிலும் தோற்கடிக்கப்படுகின்றார். அந்த மனுஷன் ஜெயிச்ச ஒரே ஒரு எலெக்ஷன் 1860 அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, ஒரே ஒரு எலெக்ஷன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி மட்டும்தான் ஜெயிச்சார். அவருடைய பெயர் அப்ரஹாம் லிங்கன். சிலை வரியை ஒடிச்சாரு. 1861 சிவில் ரைட்ஸ் ஆக்டை கொண்டு வந்தார். அமெரிக்காவுடைய தன்மையை முகத்தையே மாற்றிட்டு போயிட்டார். அதனால் நீங்கள் நிறைய நேரம் நினச்சிக்கணும், இந்த வெற்றியாளர்கள் அப்படின்னு நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறதெல்லாம் அவங்க கண்டென்ஸ் பண்ணி தன்னுடைய வெற்றியை மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தோல்வியை சொல்வதற்கு அந்த புத்தகத்தில் பேஜ் இல்லை. தோல்விக்கு ஒரு புத்தகத்தை ஜெம் பழனிவேல் அவர் எழுத சொன்னீங்கன்னா இந்த கட்ஸை விட இன்னும் 2 பெரிய புத்தகத்தை எழுதுவார்னு எனக்கு தோணுது. இன்னும் அதிக பக்கங்கள் இருக்கக்கூடிய புத்தகத்தை எழுதுவாங்க. அதனால் நீங்கள் எல்லோருமே தோல்வியிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும். என்னோட 2வது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்னால தான் இந்த ஹால்குள்ளே உட்காந்துருக்கீங்க. 90% and above, 99% ஃபென்டாஸ்டிக், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆனால் வாழ்க்கையில் வெறும் சக்ஸஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஆர் நாட் புஷ்ஷிங் யுவர் செல்ஃப், தட் இஸ் வை யூ ஆர் ஆல்வேஸ் அ விக்டர் அப்படிம்பாங்க. உங்களை நிறைய புஷ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தோல்விகள் அப்பப்போ வர ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய உங்களை புஷ் பண்ணுங்க. சக்ஸஸ் ஷுட் நாட் பிரீட் காம்ப்ளசன்சி. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகாமல் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்கார வைக்கக்கூடாது. குறிப்பாக இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்பப்போ தோல்வி வந்தாலும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்க. இல்லை நான் சிவில் சர்வீஸ் பரீட்சை எழுதினேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் IAS IPS கிடைக்கல, இட்ஸ் ஓகே, வில் மேக் ஃப்ரெண்ட்ஷிப், செகண்ட் அட்டெம்ப்ட் போகலாம். இல்லை நான் நீட் எழுதினேன், எனக்கு தெரியல, நிறைய பேர் நீட் எழுதியிருப்பீங்க, 725 மார்க் வரல, லெட் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்த டைம் பார்த்துக்குவோம். இல்லை நான் இங்கே போகலான்னு பார்த்தேன், எனக்கு அது கிடைக்கல, இட்ஸ் ஓகே. அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கும் பொழுது டிப்ரெஷன். ஏன் டிப்ரெஷன்? லவ் ஃபெயிலியர் டிப்ரெஷன், நீட் எக்ஸாம் ஃபெயிலியர் டிப்ரெஷன், எல்லா இடத்துலையும் டிப்ரெஷனை மட்டும்தான் பார்க்குறவங்கள தவிர அந்த ஃபெயிலியரோட ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு யாரும் பார்க்கல. அதனால் மாணவ செல்வங்களே, டிப்ரெஷன் உங்கள் வாழ்க்கையை அப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயமா மாற்றிடாதீங்க. ஓப்பன் அப்பாக இருங்க, பேஷனை சேஸ் பண்ணுங்க. வெற்றியாளர்களை மட்டும் பார்க்குறீங்க, அந்த வெற்றியாளர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோல்வியை பார்க்க மாட்டீங்க. அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய துணை ஜனாதிபதி, ஒரு அற்புதமான மனிதர். நான் பழகியதில் ஒரு எளிமையான, நேர்மையான, ஒரு நல்ல ஒரு மனிதர், எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப ஒரு தேசியவாதி, ஒரு பற்றாளர், சொந்தமாக ஒரு நிறுவனத்தை நடத்தினார். ஒரு நாள் அலுவலகத்தில் என்கிட்ட சொன்னார், என்னை எப்பொழுதுமே அன்பா தலைவரேன்னு கூப்பிடுவார். கூப்பிடும் போதெல்லாம் நான் எந்திரிச்சு நின்றுக்குவேன். நான் சொன்னேன், அண்ணா என்னன்னு? இல்லை நம்மளை கொஞ்சம் ஸ்பின்னிங் மில்லுக்கு அதிக நேரம் கொடுக்கணும், ஒரு 6 மாதம் ஸ்பின்னிங் மில் பக்கம் போயிட்டு வரனார். நான் ஏன்னு கேட்டேன். இந்த பொது வாழ்க்கையில் வந்துப்பா ஸ்பின்னிங் மில் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது, நான் அங்கே போகிறேன். 6 மாதம் போனார். அப்புறம் கேரளாவுடைய ஒரு பொறுப்பு, சின்ன பொறுப்பா பெரிய பொறுப்பா, அதையும் செஞ்சார். எதையும் எதிர்பார்க்காம 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் பல தோல்விகளை பார்த்தவர். CP ராதாகிருஷ்ணன் அண்ணே ஒரு வெற்றியை காமிச்சிங்கன்னா ஒரு சரித்திரத்தில் 3 தோல்வியை நான் காட்டுவேன். லோக்சபாவில்
அற்புதமா ஜெயிச்சாரு. ஒரு தலை சிறந்த எம்பியாக இந்த பகுதிக்கு அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுத்தவர். அதே மண்ணில் அதே லோக்சபால அவருக்கு வெற்றியும் கிடைக்கல. ஆனாலும் அவருடைய முகத்தை பொறுத்தவரை அப்படியே தான் வண்டி ஓடும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு, இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி என்கின்ற உயரிய பொறுப்பு. அவர் வெற்றி மட்டும் பண்ணலாம் அவர் கிடைச்சதுங்களா? இல்ல. சிபிஆர் தொட்டதெல்லாம் வெற்றி, தொடர்ந்து 50 வெற்றி, அதனால துணை இல்ல. அந்த மனிதனுடைய கேரக்டருக்காக, அந்த மனிதனுடைய நெஞ்சுரத்துக்காக, அந்த மனிதனுடைய நேர்மைக்காக நம்முடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் நேராக கூப்பிட்டு நீங்க துணை ஜனாதிபதியா பொறுப்பெடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுங்க, நாட்டினுடைய 2வது பெரிய குடிமகனாக நீங்க இருங்க. அதனால யாரை நீங்க இங்க எடுத்தாலும் தோல்விகள் அவங்களுக்கு சாதாரணம், சகஜம். தோல்வியோடவே வாழ்ந்தவர்கள். சரஸ்வதி அக்காவோட லைஃப் ஹிஸ்டரிக்கெலாம் நான் போகவே இல்லை. நிறைய தோல்விகளை பார்த்து விட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றார். அதனால் அருமை சொந்தங்களே, இந்த 2வது மிக முக்கியமானது, தோல்விகளோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் வச்சுக்கணும். யூ ஷுட் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் டிஃபீட். அது இல்லைன்னா நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க. நீங்கள் திரும்ப எய்மே பண்ண மாட்டீங்க, திரும்ப அச்சீவ் பண்ணுறதுக்கு போக மாட்டீங்க. அதுவும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜூலை 18, 2026 பிரதமர் பேசினாங்க. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ISRO சேர்மன் நாராயண சார் இருக்கிறாங்க. ஒரு 2 சின்ன பசங்க மாதிரி 2 பேர் இருந்தாங்க. நீங்கள் டிவி பார்த்தீங்களான்னு தெரில. அந்த ஒரு சின்ன தம்பி வந்து ஃபோனில் பிரதமர்கிட்ட பேசுகிறார், லவுட் ஸ்பீக்கர் போட்டு மைக்கில் நம்மெல்லாம் கேட்குறோம். நேற்று என்ன சரித்திரங்க, இந்தியாவுடைய சரித்திரம் நேற்று எப்படி மாற்றி எழுதப்பட்டது? நேற்று இந்தியாவுடைய சரித்திரம் எப்படி மாற்றி எழுதப்பட்டதுன்னா, 2 பசங்க, பவன்குமார் சந்தனா, நாகா பாரத் தாக்கா, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியாவில் உருவாக்கிய ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஷிப்பை நேற்று நாம லான்ச் பண்ணியிருக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. லான்ச் பேடு மட்டும்தான் ISRO, லான்ச் பேடு மட்டும்தான் ஸ்ரீஹரிகோட்டா. ISRO ஒரு மைனர் ஃபண்டிங் அந்த கம்பெனி கொடுத்தாங்க. அந்த 2 பசங்களும் ISROல இன்ஜினியராக இருந்தவங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ISROலேருந்து வெளியே போய் ஏன் நம்ம சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது, 2000 எப்படி எலன் மஸ்க் நான் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பேன், ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ஆரம்பிப்பேன்னு சொன்னவங்கள 2016 இந்த 2 பசங்களும் அதை ஆரம்பித்து படிப்படியாக இவங்களே போய் 4 பேருக்கு அந்த ஐடியாவை கொடுத்து பணம் வாங்கி பிரைவேட் ஸ்பேஸ் ஷிப்பை பில்ட் பண்ணி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா PSLV GSLV இருக்கும், இவங்களே பிரைவேட்டாக பில்ட் பண்ணி அதுக்குள்ள 4 பிரைவேட் காரங்களோட சேட்டலைட்டை லோட் பண்ணி நேற்று ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து லான்ச் பண்ணி சக்ஸஸ் ஆச்சு. அதற்கு பிரதமர் கூப்பிட்டு பாராட்டுறாரு அந்த 2 பசங்களுக்கும் மேடையின் மீது. இந்த நாட்டினுடைய பிரதமருடைய வார்த்தை பாருங்க, இந்த நாட்டினுடைய ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை பொறுத்த வரைக்கும், விண்வெளிக்கு செல்வதை பொறுத்தவரை இது ஒரு மைல்கல்ங்கிற வார்த்தையை பிரதமர் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு முன்பு, 46 ஆண்டுகளுக்கு முன்பு, நேற்று 2026 46 ஆண்டு முன்னாடி போட்டிங்கன்னா 1980 இதே தேதி ஜூலை 18 தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ராக்கெட் SLV-3 ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து இந்தியன் ராக்கெட் வெற்றிகரமாக சோதனையை தாண்டி மேலே போச்சு. 46 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு செஞ்சிச்சு. 46 ஆண்டுகள் கழிச்சு 2 பிரைவேட் சிட்டிசன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும், ஏரோடைனமிக்ஸ், ஹைட்ரோடைனமிக்ஸ், இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாம் அரசுகிட்ட இருக்கும். ஏன்னா 1000 இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க ISROவில், ஒருத்தர் ஒரு வேலையை செய்வாங்க, கம்பைன் பண்ணி செய்யலாம். ஆனால் 2 பசங்க 8 வருஷத்தில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இவ்வளோ விஷயங்களை சரி செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்களே, சாதாரண ஒரு நிகழ்வு இல்லை. அதுவும் உங்களுக்கு ஒரு பாடம். ஒருவர் செய்ய முடியவில்லை என்றால் இதுவரை யாரும் செய்யலின்னு அர்த்தம் கிடையாதுங்க, யாரும் முயற்சி செய்யலின்னு அர்த்தம். ஸோ இந்தியாவில் இந்த பசங்க முயற்சி பண்ணாங்க. நேற்று ஜூலை 18 2026 சொந்தமாக தனியார் நிறுவனம் ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது சக்ஸஸா 1979 ஆகஸ்ட் 10. அந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்க்கு முன்னாடி 1 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா SLV-3 கிளம்பிச்சு. எல்லாரும் உட்காந்து பார்த்தா தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ராக்கெட். எல்லாரும் உட்காந்து பார்த்தோம். 317 செகண்ட் தாண்டி ராக்கெட் என்ன வேகத்தில் மேலே போச்சோ அதே வேகத்தில் கீழே வந்துருச்சு. அது ஃபெயிலியர். அப்போ ப்ரொஃபஸர் சதீஷ் தவன், APJ அப்துல் கலாம் ஐயா மிஷன் ஹெட்டாக இருக்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள் கேட்குறாங்க, என்னங்க சுதந்திரம் கிடச்சி இத்தனை வருஷம் ஆச்சு, 1979 இன்னும் பிரிட்டிஷ்காரன் சொல்லுவீங்களா? 32 வருஷம் ஆச்சு சுதந்திரம் கிடச்சி, ஏன் ஃபெயிலியர்? சதீஷ் தவன் கலாம் அவர்கள் புத்தகத்தில் எழுதுறாங்க, எனக்கு லைட்டாக அப்படியே ஒரு சின்ன பயம். ஏன்னா நான் தான் மிஷன் ஹெட்டு, அப்போ நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்போ ISRO தலைவராக இருக்கக்கூடிய சதீஷ் தவன் அவர் கை நீட்டி சொல்கிறாரு, இவங்க இல்லைங்க, நான் தான் பொறுப்பு, நான் தான் ISROனுடைய தலைவர், அடுத்தது நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன். கலாம் ஐயாவை பேசவே இல்லை, ப்ரொடெக்ட் பண்ணுறார். அதே கலாம் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறார். நம்ம இந்த ஃபெயிலியரை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம மேலே ஒரு மென்டார் இருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் உங்களுக்கு 3வது, உங்களுக்கு ஒரு மென்டார் நீங்கள் வச்சுக்கணும். மென்டார், இன்னைக்கு நீங்கள் இன்ஜினியர், டாக்டர், எங்கே போனாலும் கூட
யாரோ ஒரு மனிதர்கிட்ட தொலைபேசியில் பேசும் அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இவங்கள கூட நீங்கள் மென்டாராக வைக்கலாம், அவங்க யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு உங்கள் நம்பரை கொடுங்க அல்லது பிஏ நம்பரை கொடுங்க, நான் உங்களை 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்க்கலாமா, இல்லை 1 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்க்கலாமா, உங்கள்கிட்ட நான் சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேச நினைக்கிறேன், உங்கள் அனுபவங்களை எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதிலிருந்து நீங்கள் பண்ண சில தப்பை பண்ணாமல் நான் இன்னும் வேகமாக முன்னேற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இந்த நிகழ்ச்சி முடிச்சு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். அதை கண்டிப்பாக மேடையில் இருக்கக்கூடிய எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். they would like to be mentors. இன்னைக்கு இங்கே வந்தாங்க ஐயா ராஜ்குமார் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க, எல்லோருக்குமே ஒரு நிதியுதவி செஞ்சாங்க, பாராட்டினாங்க, போனாங்க அப்படின்னு அந்த நிகழ்வு இருக்கக்கூடாது. இவ்வளவு உயரம் வந்தவர்கள் உங்களை பிடித்து இன்னும் இதை விட உயரத்திற்கு தூக்கி விடுவதற்காகத்தான் அந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமை சொந்தங்கள், எப்படி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு ப்ரொஃபஸர் சதீஷ் தவன் கிடைச்சாங்களோ அதே போல் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் நீங்கள் பார்க்கலாம், சந்திக்கலாம். நான் ஆடிட்டிங் போகணும், ஐயா உட்காந்துருக்கிறாங்க. நான் மருத்துவர் ஆகணும், நிறைய மருத்துவர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆயுர்வேதா போகணும், அங்கே ஒரு நண்பர் இருக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணணும், இங்கே இருக்கிறாங்க. கார்டு கொடுப்பீங்களா, நம்பர் கொடுப்பீங்களா, உங்கள்கிட்ட நான் பேசணும். இல்லாட்டி இந்த மென்டார்ஷிப் உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கல்லூரிக்குள்ளே போன பிறகு உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, மென்டார்ஸ் எங்கே கிடைக்கும்? அதனால் என்னுடைய 3வது அன்பான வேண்டுகோள், மென்டார்ஸ் உங்கள் லைஃப்பில் மிக மிக முக்கியம். நீங்கள் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் வைத்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, கடைசி 10 நிமிடம் நான் வந்து விட்டேன். உங்களுடைய தந்தை தாய், உங்களுடைய மூத்தவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, தாத்தா பாட்டி, அப்பா அப்பத்தா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற நாடு இருக்குமா, தாங்குமா, சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒருமைப்பாடாக இருக்க முடியுமா அப்படிங்கிற காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க இந்தியாங்கிற நாடு இருக்குமா, சைனாவோட யுத்தம், பாகிஸ்தானோட யுத்தம், இந்த நாடு இருந்து விடுமா? ஏன்னா நமக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுதே வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், இந்தியா as a country is no more than a line and equator அப்படின்னார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேட்டர் ஒரு லைன் மாதிரி இந்தியா. இதெல்லாம் ஃப்ராக்மெண்ட் ஆகி சின்ன பின்னமாக போகுது. இத்தனை ஜாதிகள் இருக்குது, இத்தனை மொழிகள் பேசுகிறாங்க, இத்தனை டைலக்ட் இருக்குது, வட்டார வழக்கு மொழி இருக்குது. எப்படி இந்த நாடு ஒருங்கிணைப்பாக இருக்கும்? ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வின்ஸ்டன் சர்ச்சில் நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு பேசுகிறார். உங்கள் தாத்தாக்கள் அதையெல்லாம் பார்த்து இந்த நாட்டை கட்டுக்கோப்பாக காத்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அவங்க பேர் இப்போ சரித்திரத்திலே இருக்காதுங்க, அவங்க தாத்தா பேர் யாருக்குமே தெரியாது, உள்ளூரில் 4 பேருக்கு தெரியலாம். ஆனால் அவர்கள் தலையை கீழே போட்டு இந்த நாட்டினுடைய குடிமகனாக வேலை செய்ததற்காக இந்த நாடு ஒருங்கிணைப்பாக இன்னைக்கு இருக்கு. அடுத்து உங்களுடைய தந்தை தாய் அவங்களாம் வந்த காலகட்டத்தில் அந்த நாடு ஒருங்கிணைப்பாயிருச்சு. இந்த நாடு பொழைச்சிக்கும். ஆனால் இந்த நாடு ஒரு 10ஓட 11 தான் இருக்க மாட்டிருக்கே. ஒரு 50வது நாடு, 80வது நாடு, 100வது நாடு தான் நம்ம இருப்ப மாட்டிருக்கே. வேலைக்கு போனாவே ஆர்பிஐ பேங்க்கு, பிரைவேட் பேங்க்கெல்லாம் கிடையவே கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் பதிவு பண்ணணும். வாய்ப்பே இல்லாமல் தந்தை தாய் அவர்களும் தலையை கீழே போட்டு வேலை செய்து நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வடிவமைத்து கொடுத்து உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தாத்தாக்கு கிடைக்காத ஒரு இந்தியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்பா அம்மாவுக்கு கிடைக்காத இந்தியா, அவங்க 2 பேரும் உருவாக்கி அவர்களுக்கு கிடைக்காத இந்தியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கலை, போல்டாக இல்லை, இன்னும் தைரியமாக நீங்கள் பணி செய்யலை, இன்னும் அடுத்த கட்டம் நீங்கள் சிந்திக்கலினா உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே துரோகம் செய்து கொண்டிருக்கிற அர்த்தம். பெருசாக திங்க் பண்ணுங்க, பிக்காக திங்க் பண்ணுங்க, போல்டாக திங்க் பண்ணுங்க. இந்த இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடாக வந்துட்டோம். 4வது பெரிய பொருளாதார நாடு. அப்படியே படிப்படியாக வந்துட்டோம். அமெரிக்கா, சைனா அவங்க 2 பேரும் மேலே இருக்காங்க. 3வதும் வந்து விடுவோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. 3rd ஆல்சோ வி வில் கம் வெரி சூன். வி ஆர் டச்சிங். ஜெர்மனி, ஜப்பான் 2 பேர் தான் 3 4 மாற்றி இருப்பாங்க. அதையும் ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் காலேஜ் முடிக்கிறக்குள்ள, நீங்கள் மருத்துவராக இருந்தால் 5 வருஷம், இன்ஜினியரிங்காக இருந்தால் 4 வருஷம் முடிப்பதற்குள்ள உலகத்தினுடைய 3வது நாடாக வந்து விடுவோம். அமெரிக்கா இருக்கும், சைனா இருக்கும், இந்தியா இருக்கும். 3வது வந்துடும். தாத்தா காலத்தில் உலகத்தில் 60வது 65வது இருந்துச்சு. அப்பா காலத்தில் 30லிருந்து 12க்கு வந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் 12லிருந்து 4க்கு வந்துட்டோம். அதனால் நீங்கள் பெருசாக திங்க் பண்ணாமல், அரைச்சமாவை தயவு செஞ்சு அரைக்காமல் புதுசாக யோசிச்சு அதை இன்னும் சிறப்பாக செய்து, டாக்டர்னா சாதாரண டாக்டர் இல்லை, நிபுணர் அப்படிங்கிற பேர். இன்ஜினியர்னா சாதாரண இன்ஜினியர் இல்லை, நிபுணருங்கிற பேர். நான் ப்ரொஃபஸராக போகிறேன், சாதாரண ப்ரொஃபஸர் இல்லை, நோபல் லாரேட் வரும் அளவுக்கு ரிசர்ச் செய்யக்கூடிய ப்ரொஃபஸர். ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன், சாதாரண நிறுவனம் இல்லை, ராமராஜ் காட்டனை விட 10 மடங்கு வளரக்கூடிய நிறுவனம் அப்படின்னு வச்சா தான் அவங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் நான் இன்னொரு ராமராஜ் காட்டனை உருவாக்க போகிறேன்னா, அவர் எதுவுமே இல்லாத காலத்தில் ராமராஜ் காட்டனை உருவாக்கி நம்ம முன்பு உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் எனக்கு எல்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் நான் இன்னொரு ராமராஜ் காட்டன் என்று சொல்வதை விட அதை விட 10 மடங்கு வருவேன் என்று சொன்னால்தான் இங்கே இருப்பவங்களும் பெருமை அடைவாங்க. அதனால் மாணவ செல்வங்களே, பெரிய மனிதர்களாக, ஆற்றல் மிக்க தலைவர்களாக, முன்னோடிகளாக நீங்கள் வர வேண்டும். கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, ஃபெயிலியரை கொஞ்சம் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கங்க.
மென்டார் வச்சுக்கோங்க, பெருசாக திங்க் பண்ணுங்க. எந்த துறையை எடுத்தாலும் கூட காலேஜில் அப்போ முக்கியமே கிடையாது. அதெல்லாம் ஒரு காலம் 1980 ஐஐடி அவங்க தான், ஐஐஎம் அவங்க தான், இப்போல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. எல்லா காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டி எல்லா இடத்துல இருக்குது. இன்றைக்கி இந்துஸ்தான் காலேஜ் தமிழகத்தில் தலை சிறந்த கல்லூரி. உள்ளே போனால் இவங்களும் ஜேஸ்டார் வச்சுருப்பாங்க. லைப்ரரியில் ஜேஸ்டாருங்கிறது வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ரிசர்ச் ஆர்டிக்கலும் போட்டிருக்கக்கூடிய ஒரு அகாடமியா டேட்டா பேஸ், இவங்ககிட்ட ஜேஸ்டார் இருக்கும். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு அரசு கல்லூரிக்கு போகிறீங்க, நீங்கள் வசதி இல்லை, அவங்ககிட்டையும் ஜேஸ்டார் இருக்கும். அதனால் சில பேர்த்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கல அப்படிங்கிறக்காக ஐயோ நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே என்ன பண்ணலாம், அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி அதிலிருந்து நீங்கள் மேலே வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால் எனக்கு ஐஐடி கிடைக்கல, ஐஏஎம் கிடைக்கல, ஐஏஎஸ் கிடைக்கல, வேண்டாங்க. கிடைக்காட்டி பரவாயில்லைங்க, அதை விட 10 மடங்கு மேலே போடுவதற்கான வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. அதையும் மனம் தளராமல் நீங்கள் அதை எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி, இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தை தாய்க்கு நிச்சயமாக நான் தலை வணங்கி ஆக வேண்டும். காரணம், உங்களை பார்க்கும் பொழுதே கிட்டத்தட்ட நானும் இதே போல ஒரு அரங்கத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு எங்கேயோ அமர்ந்திருந்த போல ஒரு ஞாபகம் எனக்கு வருது. அப்போ அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அது எப்பவுமே மறந்து விடாதீர்கள். எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீங்கள் போனாலும், என்ன செய்தாலும், சமுதாயம் உங்களை நல்லவர் என்று பாராட்டினாலும் தூட்டினாலும், எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபைனல் சொத்து உங்கள் குடும்பம் என்பதை மறந்து விடாது. இது ஃபைனல் சொத்து. இந்த சொத்து எப்பவுமே கரையாது, அப்படியே கெட்டியாக இருக்கும். தங்க கட்டி மாதிரி என்னதான் ஊற்றினாலும் கரையாது. அதனால் அப்பா அம்மா கூட எப்பவுமே இருங்க, மரியாதையாக அவர்களோடு இருங்கள், சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய பற்றோடு இருங்கள். ஐயா சொன்னாங்க, எந்த ஒரு சமுதாயத்தையும் இகழ வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சமுதாயத்தினுடைய பெருமைகளை நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. இந்தவங்களாம் வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க, அந்த பொறுப்பையும் எடுத்து செல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதனால் நல்ல மனிதர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் வர வேண்டும். எங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்க வேண்டும், முன்னிறுக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையும் படிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கோவை பொங்கு நண்பர்களுடைய எல்லா அனந்தகுமார் ஐயா அவர்களுக்கு, லோகநாதன் ஐயா அவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழகம் வாழ்க, பாரதம் வளர்க.